சிறுநீர் கழிப்பதிலிருந்து, மலஜலம் கழிப்பதிலிருந்து, இந்த துனியாவில் அமல் செய்த சோனத்தை அடைகிற விஷயங்கள் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். தலைப்பு ஆக்கி பேசக்கூடிய ஒரு விஷயமாக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். சிறுநீர் கழிப்பது வெறுமனே சிறுநீர் கழித்து நீங்கள் எந்திரிச்சு வரக்கூடாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நிறைய நன்மைகள் இருக்கிறது, நிறைய தவறுகள் இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது என்று பேசியிருக்கிறார்கள். ஒரு பிரபலமான நூல் திர்மிஸி ஷரீஃப், 6 கிரந்தங்கள் சிஹா சித்தா என்று நாங்கள் ஆலிவளும் ஒரு பிரச்சனை ஏதாவது அதில் ஒரு கிரந்தம் திர்மிஸி ஷரீஃப். அந்த திர்மிஸி ஷரீஃபில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆரம்ப காலம் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவினுடைய வீதியில் ஓரத்தில் மறைந்த நிலையில் சிறுநீர் கழிக்கிறார்கள். அக்காலத்தினுடைய நடைமுறை, ஆண்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பார்கள், பெண்கள் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பார்கள். அந்த ஊரினுடைய நடைமுறையில் அல்ல, அதுவரைக்கும் எந்த சமுதாயம் வழிகாட்டாத ஒரு சூழல். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்கும் பொழுது ஒரு கூட்டம் பார்க்கிறது. முதலாய் ஒரு கூட்டம் பார்க்கிறது, ஒரு ஆண் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பதா? அது பார்க்கும் பொழுது சில கிண்டல் வார்த்தைகள் விட்டு, சில கிண்டலா பேசுவதை கூட, இது பெண்கள் உட்காருவதை கூட அல்லவா இந்த அந்த இருப்பு, இதுவரைக்கும் பார்த்தது இல்லை. ஆண்கள் நின்று கொண்டுதான் சிறுநீர் கழிக்கிறது, அந்த காலத்தினுடைய பழக்க வழக்குகள் எல்லாம். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கிண்டல் செய்வதை போல் கேள்வி கேட்டார்கள். ஹல் யுஅல்லிமுக்கும் ஸாஹிபுக்கும் ஹத்தா அல் கிராஆ, உங்களுடைய சாஹிபு உங்களுக்கு இப்படி அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்களா? அதாவது அவர்கள் சொன்ன பாணியில சொன்னா, பொம்பளை போல சிறுநீர் கழிக்க உங்களுடைய சாஹிப் உங்களுடைய நபி சொல்லியிருக்காங்களா, சொல்லி தந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர்கள் கிண்டல் செய்துதான் கேட்கிறார்கள் என்று தெரிந்து உள்வாங்கி சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலுக்கு வரிசையா அடித்தார்கள். எங்களுடைய சாஹிப், எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே சிறுநீர் அமர்ந்து கொண்டு கழிக்க வேண்டும் என்று சொல்லி தரவில்லை. சிறுநீர் கழித்து சுத்தம் பெறுவதற்கு வலது கையை பயன்படுத்தக்கூடாது, வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது என்றார்கள். கிப்லா திசை நோக்கி, மக்கா ஹரம் ஷரீஃப் இருக்கக்கூடிய திசையை நோக்கி அமரக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். கனிகள், சாப்பிடக்கூடிய உணவு பொருட்கள் வைத்துக் கொண்டு சிறுநீர் கழித்து அதை சுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். எலும்பு துண்டு, ஆடு மாட்டினுடைய சாண்கள் காய்ந்து போன சாண்கள், அது வைத்துக் கொண்டு சிறுநீர் சுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். தண்ணீர் ஊட்டி சுத்தம் பெற வேண்டும். தண்ணீர் இல்லாவிட்டால் கற்கள், டேலாக்கள், செங்கல் துண்டுகள் வைத்துக் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கேள்வி கேட்பவர், கிண்டல் செய்பவர்கள் வாய் பிளந்து ஏண்டான் கேட்டோம்னு திரும்பி போயிட்டாங்க. அவர் கேட்டது ஒரு வார்த்தை தான், உங்களுடைய சாஹிப் எப்படி உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க சொல்லி இருக்கிறாங்களா, சொல்லி தந்திருக்காங்களா? அது பதிலுக்கு ஒரு 10 எடுக்கிறாங்க. அது மட்டும் சொல்லி தரல, இப்படி செய்யணும், அது செய்யக்கூடாது, அது செஞ்சோம், அது செய்யக்கூடாது என்று 10 சொல்லும் பொழுது அப்படியே திரும்பி போயிட்டாங்க. நான் பார்க்கக்கூடிய விஷயம், எங்களுடைய நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுங்கள், நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று சொல்லி தரவில்லை. நீங்கள் வாழும் காலத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், சிறுநீர் கழிப்பதில் இருந்து ஆட்சி மன்றத்தினுடைய பதவியில் அமரும் பொழுது நீங்கள் எப்படி நியாயம் செய்ய வேண்டும், எப்படி நீங்கள் குற்றவாளியை தண்டிக்க வேண்டும், தண்டிக்கிற முறை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அதுவரைக்கும் உச்சக்கட்ட முறைக்கும் சொல்லி தந்திருக்கிறார்கள்.